அந்த வகையில் நம்ம ட்ரெயினர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான ட்ரெயினர்கள். ரேஷ்மா வந்து அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக இதை தொடர்ச்சியாக பண்ணி நிற்கிறாங்க. அது மாதிரி வேலாயுதன் சார், அது மாதிரி நம்முடைய டெய்லரிங்லேயும் இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ்லேயுமே சோஃபியா, ரம்யா, சித்ரா சகோதரிகள் ரொம்ப டெடிக்கேட்டடாக இதை வந்து நீங்கள் இந்த சென்டருங்களில் ரன் பண்ணி நிற்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். எப்படி வந்து டேலிக்கான இந்த கலைஞர் கணினி கல்வியகம் தென்னிந்தியாவின் முதலமைப்பாக இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரி நம்ம கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தை சேர்ந்த இந்த பியூட்டிஷியன் கோர்ஸுக்கும் உஷா டெய்லரிங் கோர்ஸுக்கும் நீங்கள் இந்தியா முழுக்க நிறைய சென்டர்கள் இருந்தாலும் நம்ம கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் என்கின்ற இந்த சென்டர் இந்த வர்ற வருஷம் இதுதான் பெஸ்ட் சென்டருங்கிற விருது வாங்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறேன். நம்ம கிருஷ்ணமூர்த்தியும் துர்ராஜன் பேசும்போது சொன்னாங்க, சைதாப்பேட்டையில் வந்து இன்றைக்கி இது மட்டும் இல்லை, அரசாங்கம் இருந்ததால் நிறைய உதவிகள் நம்மளால் பண்ண முடிஞ்சுது. ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, சைதாப்பேட்டையில் மட்டும் 470 பெண்கள் ஆட்டோ ஓட்டுகிறார்கள். உலகத்தில் 195 நாடு இருக்குது. நான் இங்கே சவால் விட்டே சொல்லுவேன், 195 நாடுகள் உலகத்தில் இருக்கிறது. இந்தியாவில் 36 மாநிலங்கள் இருக்கிறது. எந்த நாட்டிலையும் எந்த மாநிலத்திலையும் ஒரு தொகுதியில் ஒரு 2 லட்சம் வாக்காளர்கள் கொண்ட ஒரு பகுதியில் 475 பெண்கள் ஆட்டோ ஓட்டுநருக்கான லைசன்ஸ் பெற்று பேட்ச் பெற்று ஆட்டோ ஓட்டுவது சைதாப்பேட்டையில் மட்டும்தான் என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இதுக்கு என்ன காரணம்னா, அந்த 475 பெண்கள் நாம் செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட இந்த டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி கொடுத்து, டிரைவிங் பயிற்சி கொடுத்து, பேட்ச் வாங்கி கொடுத்து, நம்ம மாண்புமிகு முதல்வர் கையில் சொல்லி ஒரு ஆட்டோவுக்கு 1 லட்ச ரூபா மானியம் வாங்கி கொடுத்து, 2,82,000 ரூபா ஆட்டோன்னா 1 லட்ச ரூபா மானியம் வாங்கி கொடுத்து, அதுலேயும் ஒரு பெரிய சலுகையா யார் ஆட்டோ தயாரிக்கிறாங்களோ அந்த ஓனர் கையிலேயே பேசி ஒரு 10 லட்ச ரூபா சலுகை விலையை வாங்கி அந்த 10 லட்ச ரூபா டிடியுமே உங்கள் கையில் கொடுத்து, ஒரு மகளிர் வந்து ஒரு ஆட்டோ வாங்கின உடனே சவாரி வந்துடாது, சம்பாதிக்கவும் முடியாது. ஒரு 2 மாதம் டியூ கட்டுறதுக்கு அந்த 10 லட்ச ரூபா டிடியை உங்கள் கையிலேயே கொடுத்து, இது முதலமைச்சர் கையால் நம்ம ஆட்டோவை கொடுத்தது இந்தியாவிலேயே நம்ம சைதாப்பேட்டையில் மட்டும்தாங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு 475 ஆட்டோ ஓடுது. அதுலேயும் கூட நண்பர் கிருஷ்ணமூர்த்தி ஒரு நாள் சொன்னார், அதில் 2 ஆட்டோ நம்ம வாங்கி கொடுத்த ஆட்டோவில் வேறு கொடி பறக்குதுங்கன்னாரு. பறக்கட்டும், அவங்க வீட்டில் அடுப்பு கொடி திமுக ஏற்றி வச்ச கொடி இல்லை. அவங்க இப்போ வாங்கும்போது என்ன சொன்னாங்க, சந்தோஷமாக இருந்தது, நீங்கள் இந்த ஆட்டோ கொடுத்ததால நான் இதை ஸ்கூல் பசங்களை ஆட்டோ ஓட்டி எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கேங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது போதும் விடுங்க, அவங்க எந்த கொடியாவது ஏற்றிட்டு போட்டோம், அது நமக்கு ஒன்றும் கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணமூர்த்தியை சமாதானப்படுத்தினேன். அப்போ கூட சைமு சேகர் மாதிரியான வட்ட செயலாளர்கள் ஒரு 2-3 தடவை சொல்லியிருக்கிறாங்க, இனிமேல் ஏதாவது நீங்கள் அந்த மாதிரி சலுகைன்னா முழுக்க 100% திமுகவுக்காக பார்த்து பண்ணணும்னு இருக்காங்க. அது ஒரு வகையில் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம்னாலும் கூட, ஆனால் நம்ம மாண்புமிகு தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். நீங்கள் கட்சியை பார்க்கக்கூடாது, இதில் வந்து நம்ம எல்லாரும் நமக்கானவங்க, இதுதான் திராவிட மாடல்னு சொல்லி கடைசியாக இந்த 5 வருஷம் அது மாதிரியான ஒரு ஆட்சியை நடத்தினாங்க. துர்ராஜ் பேசும்போது சொன்னார், சைதாப்பேட்டையில் இப்போ தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சைதாப்பேட்டையில் கட்டியிருக்கிறோம். தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை. இன்றைக்கி 3000 பேர் தமிழ்நாட்டிலும் பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. விருதுநகர்லேருந்தும் விழுப்புரத்துலேருந்தும் திருவண்ணாமலையிலிருந்தும் கடலூர்லேருந்தும் சைதாப்பேட்டைக்கு வந்து அந்த ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி இந்தியாவிலே வயது மூத்தவர்களுக்கான சிறந்த மருத்துவமனை ஒன்றே இருக்குது, அது சைதாப்பேட்டையில் கட்டியிருக்கிறோம். இப்போ பீகாரில் இருக்கிறவனும் சரி, ராஜஸ்தானில் இருக்கிறவனும் சரி, வயசானவனுக்கு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு பிரத்யேகமான வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனைனா அது சைதாப்பேட்டையில் இருக்குது. அது நமக்கு சைதாப்பேட்டைக்கு பெருமை. இப்போ இன்னொன்று, நம்ம மாண்புமிகு முன்னாள் முதல்வரை வச்சு ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆஸ்பத்திரிக்கு அடிக்கல் நாட்டினோம். வந்திருக்கிற சகோதரிகளுக்கு தெரியும் நினைக்கிறேன், உலகத்திலேயே பெரிய குழந்தைகளுக்கான மருத்துவமனை. 407 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கி அது வேலை நடந்துருக்கு. 4 மாடி வந்துருச்சு. கட்டி முடிச்சிட்டாங்கன்னா இன்னொரு 1 வருஷத்தில் முடிஞ்சிருச்சுன்னா உலகத்திலேயே குழந்தைங்களுக்கான ஒரு பெரிய மருத்துவமனை ரிசர்ச் சென்டர் சைதாப்பேட்டையில் வருது. அது ஜெர்மனியில் இருக்கிறவனும் சரி, இட்டாலியில் இருக்கிறவனும் சரி,
வேர்ல்டுலேயே பெஸ்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு சொன்னால் அது சைதாப்பேட்டையில் இருக்குன்னு சொல்லணும். அதை இங்கே உருவாக்கி இருக்கிறோம். இந்த பக்கத்தில் அண்ணா சாலை ஒரு 10 அடி நடந்தீங்கன்னா அண்ணா சாலை, இங்கே ஒரு பிரிட்ஜு கட்டி நிற்கிறாங்க, இன்னும் 2-3 மாதத்தில் முடிச்சு தான் ஆகணும். அந்த பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் ஜெர்மானிய டெக்னாலஜி படி கீழே மெட்ரோ ரயிலும் அதுக்கு மேலே பிரிட்ஜும், உலகத்திலேயே மெட்ரோ ரயில் கீழவும் அதுக்கு மேலே பிரிட்ஜும் அமைஞ்சிருக்கிற ஒரே இடம் நம்முடைய சைதாப்பேட்டை. சைதாப்பேட்டையிலேருந்து தேனாம்பேட்டை வரைக்கும் 3.2 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு பிரிட்ஜு முடிய போகுது வேலை. இது எல்லாமே இங்கே சைதாப்பேட்டையில் இருக்கிற ஒரு பெரிய அடையாளம். கிண்டி ரேஸ் கோர்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், சைதை தொகுதிக்கு உட்பட்டது. 1974 ஏழை எளியவங்கள்லாம் இங்கே ரேஸ் ஆடி தோற்று போய் மன உளைச்சலுக்கு உள்ளாகி செத்தும் போகிறாங்களே அப்படிங்கிறதால கலைஞர் என்ன முடிவு பண்ணார்னா, அவர் அப்போ சைதாப்பேட்டை எம்எல்ஏ என்ன முடிவு பண்ணார்னா, இனிமேல் ரேஸ் நடத்தக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அரசாணை போட்டார். அரசாணை போட்டு அதை ஞாபகார்த்தமாக இப்போ அண்ணா மேம்பாலம் பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு குதிரை சிலையும் குதிரை வீரன் ஒருத்தர் கூட இருப்பார். அதில் கீழே எழுதியிருப்பாங்க 10/8/74 இந்த கிண்டியில் இனிமேல் ரேஸ் நடத்தக்கூடாதுன்னு அரசு உத்தரவு போட்டதுக்கான ஞாபகார்த்தமாக இந்த சிலைன்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் சம்மந்தப்பட்ட நிர்வாகம் கோர்ட்டுக்கு போய் திரும்பவுமே குதிரை ரேஸை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த உடனே சைதாப்பேட்டையில் அப்பா நினச்சது குதிரை பந்தயத்தை ஒழிக்கணும்னு, ஆனால் அது முடியாமல் போச்சு, சட்டம் அதுக்கு இடம் கொடுக்காம போச்சு. நீங்கள் நான் நினைக்கிறேன் மைதானம் இருந்தால் தானே நீ குதிரை பந்தயத்தை நடத்துவேன், மைதானத்தையே நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்லி இன்றைக்கி 160.86 ஏக்கர் நிலத்தை இன்றைக்கி கவர்மெண்ட் எடுத்து அதில் 118 ஏக்கரில் இன்றைக்கி ஒரு சுற்றுச்சூழல் பூங்கா கட்டின்னு இருக்கிறாங்க. நம்முடைய முன்னாள் முதல்வர் தொடங்கி வச்சார். தென்னிந்தியாவிலேயே பெரிய சுற்றுச்சூழல் பூங்கா வேலை நடக்குது. இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா இங்கே இருக்கிறவங்க சைதாப்பேட்டையில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிறவங்களும் சரி ஒரு நல்ல சுற்றுச்சூழல் பூங்கா பார்க்க வேண்டும் என்றால் சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கிற கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்திற்கு வர வேண்டும் என்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கு. இப்படி நிறைய விஷயம் சொல்லின்னு இருக்கலாம். இவ்வளோலாம் செஞ்சுருக்கிறோமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்போ ஃபீல் பண்ணுறாங்க.